சபைக்களம் சேனல் உங்களை மீண்டும் அன்போடும் நட்போடும் வரவேற்கிறது. நேற்றைய பதிவில் ஒரு ஆத்மார்த்தமான நட்புக்கு உதாரணமாக விளங்கிய சாண்டோ எம்எம்ஏ சின்னப்பதேவர் எம்ஜிஆர் அவருடைய நட்பு எந்த கட்டத்தில் எந்த படத்தோடு முடிந்தது என்று பார்த்தோம். அதற்கு பிறகு நடந்தவைகளை இன்றைய பதிவில் நாம் பார்க்கலாம். அந்த பிரிவிற்கு பிறகு எம்ஜிஆரும் சின்னப்பதேவரும் சந்திக்கவே இல்லை. சின்னப்பதேவரின் மரணத்தில் எம்ஜிஆர் முதலமைச்சராக இருக்கிறார். அப்போது அவருடைய ஊர்வலத்தில் நடந்தே செல்கிறார் இடுகாடு வரை, அந்த ஒரு நட்பின் பிரதிபலிப்பாக. அதற்கு பிறகு சின்னப்பதேவர் குடும்பத்திற்கும் அவருக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை. சின்னப்பதேவர் குடும்பத்திலும் சின்னப்பதேவருடைய மருமகனுக்கும் சின்னப்பதேவருடைய மகனுக்கும் சின்ன சின்ன பிரச்சனைகள். அந்த பிரச்சனைகளில் தண்டாயுதபாணி ஃபிலிம்ஸிலும் சரி, தேவர் ஃபிலிம்ஸிலும் சரி, எந்த விதமான திரைப்படங்களையும் அவர்கள் தயாரிக்கவில்லை. கொஞ்சம் கொஞ்சமாக தேவர் குடும்பம் பொருளாதாரத்தில் வீழ்ச்சியடைய ஆரம்பிக்கிறது. ஒரு காலகட்டத்தில் மிகவும் ஒரு மோசமான வீழ்ச்சியை சந்திக்கிறது பொருளாதார விஷயத்தில். அப்போது சில பத்திரிகை ஊடகங்கள் எழுதுகின்றன, எம்ஜிஆருக்கும் சின்னப்பதேவருக்கும் உள்ள நட்பு தமிழ்நாடே தெரியும். இன்றைக்கு தேவருடைய குடும்பம் பொருளாதார விஷயத்தில் இப்படி ஒரு நலிவுற்றதாக இருக்கிறது. தர்ம சிந்தனைக்கு பெயர் போனவர் எம்ஜிஆர். தேவர் குடும்பம் இந்த அளவுக்கு பொருளாதாரத்தில் நலிவடைந்து இருக்கிறது என்ற செய்தி எம்ஜிஆர் காதுக்கு செல்லவில்லையா, அல்லது அந்த செய்தி எம்ஜிஆர் காதுக்கு போக விடாமல் மறைக்கப்பட்டதா? இதில் மறைக்கப்படுவதற்கு வேலை ஒன்றுமில்லை. இருந்தாலும் அப்படியெல்லாம் எழுதிவிட்டன ஊடகங்கள். இந்த விஷயம் எம்ஜிஆருக்கு எப்படியோ தெரிந்துவிட்டது. பத்திரிகை மூலமாகவோ அல்லது அவருடைய நெருங்கிய நண்பர்கள் மூலமாகவோ அல்லது சின்னப்பதேவருக்கும் அவருக்கும் இடையில் உள்ள பொதுவான ஆட்கள் மூலமாகவோ எப்படியோ தெரிந்துவிட்டது. திடீரென்று ஒரு நாள் முதலமைச்சருடைய பாதுகாப்பு படை தேவர் வீட்டு வாசலில் வந்து நிற்கிறது. தேவர் குடும்பத்துக்கு ஒன்றுமே புரியவில்லை. கேட்கிறார்கள் என்ன விஷயம் என்று. முதலமைச்சர் வந்து கொண்டிருக்கிறார், எம்ஜிஆர் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார் என்ற செய்தியை அவர்கள் சொல்கிறார்கள். எம்ஜிஆர் உள்ளே நுழைகிறார். தேவருடைய திருவுருவ படத்திற்கு மாலை அணிவிக்கிறார், வணங்குகிறார். பின்பு குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் அன்போடு நலம் விசாரிக்கிறார். பிறகு தேவருடைய மருமகனையும் தேவருடைய மகனையும் அழைத்து, உங்களுக்குள்ள என்ன பிரச்சனை, ஏன் படமெல்லாம் தயாரிக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்லாம் கேட்கிறார். அப்போ பொருளாதாரத்தில் ஒரு நலிவுற்ற நிலையில் இருக்கின்ற விஷயத்தை அவர்கள் சொல்லாமலே எம்ஜிஆர் புரிந்து வருகிறார். உடனே 75 லட்சம் ரூபாயை எடுத்து தேவருடைய மகன் தண்டாயுதபாணியை கொடுக்கிறார். இந்த பக்கம் திரும்பி பார்க்குறாரு, தேவருடைய பொண்ணு நிற்குது. அந்த பொண்ணு கையில் 25 லட்சம் ரூபாய் கொடுக்குறாரு. மொத்தம் 1 கோடி ரூபாய். மீண்டும் படங்களை தயாரியுங்கள், எனக்கும் உங்கள் அப்பாவுக்கும் உள்ள நட்பு தமிழ்நாடே தெரியும், அதனால் மீண்டும் அவர் செய்த தொழிலை செய்யுங்கள், நல்ல படங்களை தயாரியுங்கள், என்னுடைய பக்கத்திலிருந்து என்ன உதவிகள் வேண்டுமோ அதை நான் செய்கிறேன். இது மட்டுமல்ல, மேலும் உங்களுக்கு எந்த உதவி தேவைப்படுகிறதோ எந்த விதமான முன்னறிவிப்பும் இல்லாமல் முன் அனுமதியும் இல்லாமல் என்னை நீங்கள் பார்க்கலாம் என்று சொல்லிவிட்டு விளைகிறார். அவருடைய ஞாபகார்த்தமாக நீண்ட நாட்களுக்கு பிறகு தேவர் ஃபிலிம்ஸில் தர்மத்தின் தலைவன் அவருடைய ஞாபகமாகவே, எம்ஜிஆருடைய ஞாபகமாகவே அந்த படத்திற்கு பெயரிடுகிறார்கள், தர்மத்தின் தலைவன் என்று. ஆனால் அந்த படம் வசூலில் ஒரு குறிப்பிட்ட சொல்லத்தக்க அளவுக்கு ஒரு வசூலை குவிக்கவில்லை. சுமாராக, அதாவது 100 ரூபாய் எதிர்பார்த்தா லாபம் 60 ரூபா தான் கிடைக்குது. ஆனால் 60 ரூபா லாபம் தான். அந்த லாபத்தில் நஷ்டம் 40 ரூபா தானே. அந்த மாதிரி அந்த படம் ஒரு குறைந்த லாபத்தில் ஓடி முடிகிறது. அதேபோல் எம்ஜிஆர்
தன் மனதிற்கு மிகவும் பிடித்து விட்டால் அவரை என்றைக்குமே மறக்க மாட்டார். இடையில் சில சம்பவங்கள் நடந்திருக்கலாம், ஆனால் அவருடைய மனம் குழந்தை மனம். தன் முன் ஒரு பகைவன் வந்து நின்றால் கூட அவனுக்கு அருள்வார். அப்பேற்பட்டவர் என்னுடைய ஆத்மார்த்தமான நண்பருடைய குடும்பம் இந்த அளவுக்கு இருக்கிறது என்று தெரிந்தால் சும்மா விட்டு விடுவாரா என்ன? செய்ய வேண்டியதை உடனே செய்து முடித்தார். அதுதான் எம்ஜிஆர். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நிறைகுறைகளை சுட்டிக்காட்டுங்கள். நிறைகளை தன்னடக்கத்தோடு ஏற்றுக்கொள்கிறேன், குறைகள் உடனே திருத்திக் கொள்கிறேன். இந்த சபைக்களம் சேனலுடைய வளர்ச்சியில் உங்களுடைய பங்கும் இருக்க வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.